விசுவாசம் என்ன தெரியுமா? 100 பேர் அல்லேலூயா சொல்லும்போது நானும் சேர்ந்து சொல்வதல்ல. விசுவாசம் என்பது அவரோடு தனியாய் நடப்பது. அன்புக்குரியவர்களே, கம் டு த நெக்ஸ்ட் ரெல்ம் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. அடுத்த கட்ட வளர்ச்சிக்குள் வாருங்கள். தேவன் யார்? நம்முடைய காணிக்கைகளை குறித்து சாட்சி கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. He is the God, one who witness about our offering, about our offerty. அதை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார். சாட்சி கொடுப்பார். உங்க காணிக்கையை தேவன் பார்க்கிறார். உங்களோட வழிகளை தேவன் பார்க்கிறார். எதன் மத்தியில் நீங்க கொடுக்குறீங்க பாஸ்டருக்கு தெரியாதுங்க, ஊழியக்கார் வாங்குறவர் கூட தெரியாதுங்க, ஆனால் தேவனுக்கு தெரியும். ஒரு நாள் மறக்க மாட்டார். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்வார், இந்த கையை நம்பி நான் தரல, நான் வேற எந்த கையை நம்பி நான் தர முடியும்? கொஞ்சத்தில் நீ இவ்வளவு உண்மையா இருப்பாயானால் உன்னை நிச்சயம் அநேகத்துக்கு அதிபதியா தேவன் வைப்பார். கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவன் அநேகத்தில் உண்மை இல்லாதவனா இருப்பான். அப்ப நான் நல்லா கவனிங்க, நீங்க அந்த கொஞ்சத்துல அந்த பெயின்ஃபுல்லா உண்மையா இருக்கும்போது கர்த்தர் அதை பார்த்துட்டு சொல்றாரு, இந்த கையை நம்பி தாண்டா தரணும். ஏன்னா எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறேன்னு பாரு. ப்ரேயர்ன்றது இனி மன்னிக்கும், ஃபெய்த்ன்ற இந்த அண்டரில் என்ன நீங்கள் சொல்ல வந்தது? இட் இஸ் நாட் ஃபாலோயிங் த க்ரௌடு, இட் இஸ் வாக்கிங் வித் த லார்ட் அலோன். தேவனோடு தனியாய் நடப்பது. இதைத்தான் நான் ஏனோக்கு வச்சு பேச வந்தேன். பட் இங்கேயும் அந்த கன்க்ளூஷனை சொல்லி முடிக்கிறேன். ஈனோக் வாக்டு வித் காட். விசுவாசம்னா என்ன தெரியுமா? 100 பேர் அல்லேலூயா சொல்லும்போது நானும் சேர்ந்து சொல்வதல்ல. விசுவாசம் என்பது அவரோடு தனியாய் நடப்பது. அவரோடு தனியாய் நடப்பது. அவரோடு தனியாய் நடப்பது. சில நேரம் 100 பேர் ஒர்க்கர்ஸ் வந்திருப்பாங்க, அவங்க வந்திருப்பாங்க, இவங்க வந்திருப்பான், அவருக்கு செட்டில் பண்ணி இவருக்கு செட்டில் பண்ணி என்னை சுற்றி ஹெல்ப் காய்ச்சி யார் இருப்பான்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஐ யூஸ்ட் டு பி அலோன். நான் நிறைய நேரங்களிலே நான் தனியாய் இருப்பேன். தட் இஸ் வாட் ஃபெய்த். விசுவாசம் என்பது ஒரு கூட்டத்தை நம்பி கூட்டத்தோடு போவதல்ல, தேவனை நம்பி தேவனோடு தனியாய் நடப்பது. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். That is what faith. Walking with God alone. Walking with God alone. தேவனோடு தனியாய் நடங்கள். அவரோடு தனியாய் நடங்கள். அவர் பேசுவாரு, அவர் நிரூபிப்பாரு. வியாதினா கூட 10 பேர் கை தட்டும்போது நீங்க தட்டுவது நல்லது, ஆனா அது முக்கியம் அல்ல. கர்த்தரோடு நடப்பது, அவர் சத்தத்தை கேட்பது. கர்த்தர் எனக்கு இதை சொல்லி இருக்கிறத செய்வார். இதுதான் விசுவாசம். பவுல் சொல்லுகிறான், எல்லோரும் என்னை கைவிட்டார்கள், ஆனால் கர்த்தரோ என்னோடு கூட இருந்தார். இந்த இடத்துக்குள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்லக்கூடிய நாட்கள் இருக்கும். அது கஷ்டமான நாட்கள் அல்ல, அது விசுவாசத்தில் நீங்க தேவனோடு நடக்கிற நாட்கள். Walking with God. Walking with God. அப்ப ரொம்ப அழுதுகிட்டுலாம் இருக்க மாட்டீங்க. இப்ப நான் வாக்கிங் வித் காட் தான், நான் சந்தோஷமான இருக்கிறேன், அப்படிதான் நீங்களும் இருப்பீங்க. ஏன்னா தேவனோடு நடப்பதுன்ற அதுதான். அவர் உன்னை அழைத்தவர். இங்க பாருங்க, பேச்சு உங்களுக்கு எனக்கும் தான். புரியுதா உங்களுக்கு? அதான் சண்டேல சொல்லுவாங்க. சண்டே என்ன சொல்லுவாங்க? அவர் ஒதுங்குப்பா, பேச்சு எனக்கு அவருக்கு தான் சொல்றீங்களே, அதுதான் விசுவாசம்ன்றது. பாஸ்டர் சொன்னாரு, ஐயா சொன்னார் இல்ல, கர்த்தர் சொன்னாரு. ஒவ்வொரு முறையும் காணிக்க பண்ண சொல்லி, ஆண்டவரே உங்களுக்கு எனக்கு தான் டீலிங். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஜனங்கள் தர்றாங்க, திடீர்னு தர முடியாம போயிடும். உங்களோட சிச்சுவேஷன் எப்படி? பேச்சு எனக்கு அவருக்கு தான். எனக்கு அவருக்கும் பேச்சு இருக்கிறனால எனக்கு யார் மேலையும் எக்ஸ்ட்ரா சந்தோஷம், எக்ஸ்ட்ரா வருத்தம் வராது. எல்லாரும் நேசிக்க முடியும். ஏன்னா பேச்சு எனக்கு அவருக்கு தான். அல்லேலூயா. My faith is not on the crowd, but my faith is on the Lord. அவர் மேல. அதுதான் விசுவாசம் என்பது அவரோடு தனியாய் நடப்பது. எத்தனை பேர் தனியாக அவரோட நடக்க விரும்புறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காணிக்கைகள் கூட நீங்க தனிமையாயில் தான், உங்களுக்கு தான் தெரியும். தேவன் அதை அறிவார். ஒரு வார செய்தியில் உணர்ச்சி வசப்படுவதல்ல, இது உங்கள் உத்தம இருதயம் உங்களோட என்றென்றைக்கும் இருக்கட்டும். உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்க கடவுள்.